சண்டேனால நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வந்தேன். அதுக்குள்ள இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ். என்னன்னு பார்த்தா, இப்படி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அட்வொகேட் நெல்சனை வீடு புகுந்து அடிச்சிட்டாங்க, அம்மாவை மிதிச்சிட்டாங்க, அப்பாவோட தலையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு. யாரை வளர்த்து விட்ருக்கீங்கன்னு தெரியுதா? யானை கவலம்னு சுற்றிக்கிட்டு இருந்தவன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான். யாரை? அட்வொகேட்டை வெட்டுறதுக்கு. வி ஆர் லிவிங் இன் அ ஃபக்கிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான கண்ட்ரி நம்ம வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கூட்டம் என்னன்னா, நாளைக்கு மே 4 ரிசல்ட்டில் டிவிகே தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. இன்னொரு கூட்டம் என்னன்னா, டிஎம்கே வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிப்பாங்கன்னு தெரியுது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சனா உயிர் தப்பிச்சு இருக்கிற அந்த அட்வொகேட்டுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இன்னும் ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து அட்வொகேட் நெல்சனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காண்டி நான் கிரியேட் பண்ணுற வீடியோ. ஸோ வி ஸ்டாண்ட் வித் அட்வொகேட் நெல்சன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்டு எல்லாருமே ராஜ்பரன் ஐடியா வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்னோட பர்சனலாக நிறையா தெரியும். ஹீ டசன்ட் ஹாவ் எனி எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் ஃபார் ஹிஸ் ப்ராடக்ட் கால்டு யானை கவலம். ஸோ திஸ் இஸ் ஸ்கேம். அண்டு ஒரு கட்சியோட பேரை யூஸ் பண்ணி இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறங்கிறது ரொம்பவே மோசமான விஷயம். ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசுங்க, நிறைய கிரியேட்டர் பேசினா தான் இதை பற்றி நிறையா நியூஸ் சேனல்ஸ் வந்து பேசுவாங்க. இல்லை அப்படின்னா இதை நாளைக்கு ரிசல்ட்டை வச்சு இதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.